Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.2ல third sum பார்க்குறோம். Find the values of the real numbers x and y. If the complex number 3 minus I into x minus 2 minus I into y plus 2i plus 5 and 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i are equal. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸோ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்புறம் அது எப்படி இருக்கணுமா, அது எப்படி இருக்கும்போது இந்த பெரிய வேல்யூ இருக்கலாம், இது ஒன்று அண்ட் இது ஒன்று, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது எக்ஸ் ஒய் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேவா. இதே மாடலில் எக்ஸாம்பிள் 2.2 இருக்குது, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த வேல்யூ அண்ட் இந்த வேல்யூ ரெண்டுமே என்னது ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக. ஸோ நம்ம இதை எடுத்தாச்சு, ஈக்குவல்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இப்போ எக்ஸ் வெளியே இருக்கா, ஸோ எக்ஸை இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஒய்யை இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது என்ன கிடைக்குது பாருங்கள், 3x, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐ இன்டு எக்ஸு மைனஸ் ஐஎக்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய மைனஸையும் கவனிச்சுக்கணும், ஓகேவா. ஸோ மைனஸ் 2y. நெக்ஸ்ட்டு மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஐஒய், கரெக்ட். அப்படியே எழுதிக்கலாம், ப்ளஸ் 2y ப்ளஸ் 5 which is equal to, இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2x ஃபஸ்ட்டு ஒய்யை கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு ஒய், ஸோ மைனஸ் ஒய் ப்ளஸ் 2iy ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y, ஓகேவா. ஸோ இதில் ஒரு மைனஸ் ப்ளஸ் மாறினாலும் ஆன்சர் ராங் ஆயிரும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, ரைட் சைடு வந்து இந்த வேல்யூ இருக்குது. இதில் ஏதாவது ஈக்குவலாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். நமக்கு இப்போ ஈக்குவலாக ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் என்ன மிக்ஸ் ஆகிருக்கு, நமக்கு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும். ஸோ ரியல்னால் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி இருக்கும், இமேஜினரினா ஐ வேல்யூ வந்திருக்கும், ஓகேவா. ஸோ ரெண்டு சைடு அப்படி இருக்கனால நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். on both side. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ரியல் பார்க்கலாமா. ஸோ ரியல் என்னெல்லாம் இருக்குது, ஐ இல்லாத எல்லா டேர்முமே ரியல் தான், ஓகேவா. ஸோ இங்கே என்ன இருக்குது, 3x, இங்கே ஐ இருக்குது, ஸோ இது வேண்டாம், இது மைனஸ் 2y, இது ஐ இங்கே ப்ளஸ் 5, புரியுது தானே. ஐ இருக்க பார்ட் எல்லாம் இமேஜினரி பார்ட், அது தவிர இருக்க எல்லா வேல்யூஸும் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே 2x மைனஸ் ஒய், இங்கே ஐ இருக்குது, ஸோ வேண்டாம், இதுலேயும் ஐ இருக்குது, ஸோ ப்ளஸ் 3, ஓகேவா. இப்போ இதை ஈக்குவலுக்கு ஒரே சைடில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ 3x மைனஸ் 2x வந்துருக்கா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2y ப்ளஸ் ஒய், ஒய் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆயிடுது, ஸோ ப்ளஸ் 5. இது வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்தால் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. which implies, so 3x minus 2x na 1x, minus 2y plus y na என்ன போட்டுக்கலாம், minus y. next 5 minus 3, so plus 3 equal to 0. okay, நம்பர்ஸ் அந்த சைடு வச்சுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டே நம்பர் அந்த சைடே வச்சுக்கலாம், எதனால. ஓகே, ஸோ x minus y equal to minus 5 minus 3, கரெக்டாக. ஓகே, சாரி 2, ஓகே. ஸோ மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2, இது இக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட்டை இக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்குது நமக்கு, ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் பெண்டிங் இருந்து இமேஜினரி பார்ட்டு ஐஎக்ஸ், கரெக்டாக, மைனஸ் ஐஎக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டை எடுத்து எழுதும்போது ஐ போடக்கூடாது, அதோட கோஎஃபிஷியன்ட், அதோட கெழு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் போடணும், ஓகேவா. ஸோ ஐ மைனஸ் ஐஎக்ஸ்னால் நான் இமேஜினரி பார்ட்டு தான் எடுத்து எழுதுகிறேன், ஆனால் ஐயை போடக்கூடாது, ஓகேவா. ஸோ மைனஸ் ஐஎக்ஸ் அதை தான் எடுத்து போடணும், ஓகேவா. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, இமேஜினரி பார்ட் நான் எடுக்கிறேன், ஸோ மைனஸ் எக்ஸு.
நெக்ஸ்ட் இங்கே ஐஒய், அப்போ என்ன போடுவோம் ப்ளஸ் ஒய். நெக்ஸ்ட்டு 2i, ஸோ ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 2iy, ஸோ 2y ப்ளஸ் 2. ஓகே, அதே தான் இனி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஈக்குவலுக்கு ஒரே சைடில் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸு இங்கே எக்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒய், இந்த 2y இங்கே வரும்போது மைனஸ் 2y. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2, இந்த 2 இங்கே வரும்போது மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 2வும் மைனஸ் 2வும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது. ஸோ மைனஸ் எக்ஸு ஒய் மைனஸ் 2y என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0 தான். ஸோ ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் ப்ளஸ் ஆகிட்டு. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 and 2 வச்சு எலிமினேஷன் மெத்தட் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃப்ரம் 1 and 2 வச்சு இல்லைன்னா ரெண்டே ஆட் பண்ணாலும் ஓகே தான். நம்ம எலிமினேஷன் மெத்தட் ட்ரை பண்ணோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம எழுதியாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிறது. ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் என்ன கிடைக்குது, ரெண்டு எக்ஸ் ஆட் பண்ணும்போது 2x ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன மைனஸ் 2, இது மல்டிப்ளையில் இருக்குது, டிவைடில் வரும்போது கேன்சல் ஆகி மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன செய்வோம், இந்த எக்ஸோட வேல்யூவை ஒரு இக்குவேஷனில் கொண்டு அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக, இப்போ இக்குவேஷன் 2ல் கொண்டு அப்ளை பண்ணுறேன். ஃப்ரம் இக்குவேஷன் 2 என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 1 ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ் ஒய் வேல்யூ தானே ஃபைன் பண்ணணும், ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிக்கணும். வெரி வெரி ஈஸி தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மிஸ்டேக் இல்லாமல் பண்ணணும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.